ஹாய் மக்களே, வணக்கம். நேற்றுக்கு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு டாஸ்க் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த அந்த கேமில், இந்த போன வாரம் நடந்த கேமில் யார் இதில் எந்த டீம், 2 டீம் இருந்தாங்க இல்லையா? அதாவது மாடர்ன் சினிமா அண்ட் ரெட்ரோ அப்படின்னு சொல்லி 2 டீம் இருந்தாங்க. அந்த 2 டீம்லேயும் மொத்தமாக சேர்த்து யார் இதில் பெஸ்ட் 6 பேர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் பிக் பாஸ். எப்போது 2 பேர் கேட்பாங்க இல்லையா? இந்த வாட்டி 6 பேர் கேட்டிருந்தாங்க. இதில் சரியான ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. என்னன்னாக்கா 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் 6 பேர் சொல்லணும். அதுலேருந்து யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரில் ஓட்டு எடுத்து செலக்ட் பண்ணாங்க. அதில் 6 பேர் யார் யாருன்னாக்கா கனி, சபரி, அரோரா, விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன். இவங்க 6 பேர் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த 6 பேரும் நல்ல செலக்ட் ஆனதுனால மற்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதாவது எத்தனை பேருன்னா 10 பேருங்க. 10 பேர் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 10 பேரும் ஜெயிலில் 2 பேர் இருக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. ஆனால் மொத்தமாக 10 பேரையும் கூட பிக் பாஸ் அடைக்க வச்சுட்டாருங்க. ஜெயிலில் அடைச்சி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து, அந்த ஸ்லேட்டில் நீங்கள் எதனால உள்ள பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்குரிய காரணத்தை அதில் எழுதுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் காரணத்தை எழுத வச்சு அதை ஒரு செயினை போட்டு அதில் கட்டி தொங்க விட்டுட்டாங்கங்க கழுத்தில். இது நான் சொல்கிற வரைக்கும் இதை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். ஓகே, போட்டுட்டாங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 hour இல்லை 2 hours அந்த மாதிரி டைமில் ஒரு பஸார் அடிக்குது. பஸார் அடித்தா இந்த டைமில் 2 பேரை வெளில அனுப்ப போகிறேன். அந்த 2 பேர் யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஜெயிலில் பிக் பாஸ் சொல்கிறார். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி அவங்களுக்குள்ளே யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஓட்டி எடுத்து 2 பேரை வெளில அனுப்புகிறாங்கங்க. அதில் லாஸ்ட்டாக வெளியில் பஸார், இதுதான் லாஸ்ட் பஸார். இதுக்கு பிறகு லாஸ்ட் பஸார் கிடையாது. இதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். 5 பேர் உள்ளே இருக்காங்க. அந்த 5 பேர்னால் யாருன்னாக்க திவ்யா, ஆதிரை, அப்புறம் வியானா, ரம்யா, அப்புறம் வினோத். இவங்க 5 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் ஓட்டு போட்டு அவங்களுக்குள்ளே வெளில அனுப்புறது வியானாவையும் ரம்யாவையும் வெளில அனுப்பிட்டாங்க. ஸோ மிச்சம் 3 பேர் திவ்யா, ஆதிரை, வினோத், இந்த 3 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க மார்னிங் வரைக்கும் இருந்தாங்க உள்ளே. அதுக்கு பிறகு ப்ரொமோஷனல் டாஸ்க் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கெலாம் இவங்க போகல. இவங்க மட்டும் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் கேக்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்கங்க. ஆமாங்க. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது சுபிக்ஷாவை ஏங்க சொல்லலை? சுபிக்ஷா தாங்க 2 தடவை ஜுவல் எடுத்து வச்சாங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணே கொண்டு ஜெயிலில் தாங்க அடைச்சாங்க ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நல்ல பண்ணின 2-3 பேரை இவங்க சொல்லவே கிடையாது. சாண்ட்ரா அவங்க பேசினது மட்டும் தான், பட் எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை சாண்ட்ரா. அதுக்கு பதிலாக ஆனால் பிரஜன் நல்லா பண்ணாப்புல, கரெக்டு தான். அப்புறம் விக்கல்ஸ் விக்ரமும் நல்லா பண்ணாப்புல, கரெக்டு தான். ஆனால் சபரி அந்த கேரக்டரில் ரொம்ப நேரம் இருக்கலை. ஸோ சபரியும் சொல்லியிருக்க தேவையில்லை, அண்ட் தென் சாண்ட்ராவையும் சொல்லியிருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக பார்வதி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதியை சொல்லியிருந்துருக்கலாம். பார்வதி அந்த கேரக்டர்லேயே தான் இருந்தாங்க. கம்ருத்தினும் சொல்லியிருந்துருக்கலாம். அப்புறம் திவ்யாவும் நல்லா தான் பண்ணாங்க. திவ்யாவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த டாஸ்கில் ரொம்ப நல்லா விளையாண்டது யாருன்னு சொன்னாக்க சுபிக்ஷா சூப்பராக விளையாண்டாங்க. அந்த ஜுவல் எடுத்து மறைச்சி வச்சது எல்லாமே பிளானில் 2-3 வாட்டி அந்த பொண்ணு தான் பண்ணுச்சு. ஸோ அந்த பொண்ணையும் சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் அதான் திவ்யா ரொம்ப கோவப்பட்டாங்க, கரெக்டு தான். திவ்யா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 4 பேரை பிடிக்கணும், அந்த 4 பேருக்கே ஓட்டு போடுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் இது பண்ணுறீங்க? நாங்கள் ஏன் அப்படி பண்ணணும்? நல்லா ஏன் பெஸ்ட்டாக பண்ணணும்? நாங்கள் அந்த கேரக்டர்லேயே இருந்து நல்லா தானே பண்ணேன் நான். அது மட்டும் இல்லாமல் சமையல் வேலையும் செஞ்சேன், எல்லா வேலையும் நான் செஞ்சேனே நான். அப்போ ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லா பண்ண சுபிக்ஷாவுக்கு ஏன் நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல கேள்வி தான். இதை விஜய் சேதுபதி எடுத்து பேசுவாரா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அன்டில் தென், பாய்.